வெல்கம் டு கிளாரா பிரைடல் ஸ்டுடியோ. நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஸ்கின் கேர், பியூட்டி, மேக்கப் இது சம்மந்தமாக டாப்பிக்கில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நான் சைடில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 4 ப்ராடக்ட் வச்சு எப்படி மேக்கப் லுக் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மேக்கப் லுக் தான். லைட்டிங் வந்து மேக்கப் வந்து கொஞ்சம் இதெல்லாமல் இருக்குது, ஆனால் நேரில் செம்மையாக இருக்குது. இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் மேக்கப்பே பண்ண தெரியாது, எனக்கு இது வரைக்கும் பண்ணது கிடையாது சொல்கிறவங்க கூட இந்த 4 ப்ராடக்ட் வச்சு செம்மையாக மேக்கப் பண்ணலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பின்னாடி வரும் வீடியோவில். கண்டிப்பாக இதுக்கு ஃபவுண்டேஷன் தேவையில்லை, கன்சீலர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. வெறும் காம்பேக்ட் மட்டும். நான் காம்பேக்ட் வந்து 310 மெபிலினோட காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரேட் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காம்பேக்ட் வாங்கினாலே போதும். ஃபவுண்டேஷன் 2-3 வாங்குறதுக்கு போதும். இந்த 1 வாங்கினாலே சூப்பராக மேக்கப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கப்பல் சேனல். நான் அங்கே 2 பேரும் கப்பலாக அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 பேரோட வீடியோ வரும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபேஸ் வாஷ்க்கு வந்து ட்ரைமாவோட கிளென்சர் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேவரேட் வந்து செட்டஃபில் மாய்ஸ்சரைசர், அப்புறம் நியூட்ரிஜினா மாய்ஸ்சரைசர். இதை நல்லா அப்சர்வ் பண்ண விடுங்க. மாய்ஸ்சரைசர் போட்ட உடனே மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நல்லா அப்சர்வ் பண்ண விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், பிளெண்ட் ஆகும். நான் வந்து இந்த மேக்கப்புக்கு வந்து காம்பேக்ட் மட்டும் எடுத்துருக்கிறதுனால இப்போ நான் சன்ஸ்க்ரீன் வந்து போடலை. நான் மேக்கப் சும்மா வீடியோக்காண்டி தான் போடுறேன். அதனால் நான் வெளியில் எங்கேயும் போகாதனால சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணலை. நான் மெபிலின் ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். 310 ஷேடு தான் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு லைட் ஷேட் மாதிரி தெரியும், ஆனால் என்னோடய ஸ்கின்னோட ஷேடு தான் இது. என்னோடய எக்ஸாக்ட் ஷேடு தான் இது. நான் இதில் வந்து நிறைய அப்ளை பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் நான் கம்மியாக தான் ப்ராடக்ட் தான் அப்ளை பண்ணுறேன். மொபைலில் அப்படி தெரியுது, லைட்டிங் அப்படி இருக்குது. நிறைய அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா அப்சர்வ் விடுங்க. காம்பேக்ட் பவுடரை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுங்க. நீங்கள் பிடிச்சி தேய்க்காதீங்க, அப்போ திட்டு ஆயிரும். இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா பிளெண்ட் ஆயிரும் மேக்கப் வந்து. நீங்கள் நிறைய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். சம்மர் சீசனில் நிறைய வேண்டாம், வின்டர் சீசனில் வேண்டாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 1 சைடு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. மேக்கப் லுக்கு எவ்வளோ இதாக இருக்குது. வெறும் காம்பேக்ட் யூஸ் பண்ணதுக்கே நம்மளுக்கு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணது மாதிரி இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த மேக்கப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த காம்பேக்ட் யாராவது ட்ரை பண்ணாதவங்க கூட ட்ரை பண்ணுங்கள். இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இந்த வீடியோவில் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கனோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் எங்கேருந்து வாங்கினேனோ அங்கே. இப்போ நான் வந்து ஐப்ரோ கிட்டெல்லாம் யூஸ் பண்ணலை, காஜல்லவேவும் நான் ஐப்ரோவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் ஐப்ரோ கிட்டு இதுன்னு நிறைய வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் காஜல் ஒன்று வாங்கினாலே ஐலைனராக காஜலாக எல்லாமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் வந்து காஜல் எதுவுமே யூஸ் பண்ணல, நான் ஐப்ரோவுக்கு மட்டும்தான் இந்த காஜலை யூஸ் பண்ணுறேன். லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரௌனாக இருந்ததுன்னா தெரியாது. நீங்கள் பிளாக் காய்ச்சல் யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாகவே யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். நான் மஸ்காராவுக்கு நைக்காவோட மஸ்காரா எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் இந்த வீடியோவில் 4 ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் லிப்ஸ்டிக் வந்து பர்பிளோட லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ரொம்ப காமெடியாக இருந்துச்சு இந்த லிப்ஸ்டிக் கலர் வந்து. நான் நியூட் ஷேடுன்னு தான் எடுத்து யூஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக்கை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்படியே ஃப்ரீ ஹேரில் விட்டுட்டு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய்.